வணக்கம். வள்ளுவரே, ஒரு ஆள் நம்மளை ரொம்ப அவமானப்படுத்துகிறாரு. அவரோ ஊரில் பெரிய கை. நம்மால் அவரை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? அப்படியே அந்த அவமானத்தை ஜீர்ணிச்சுக்கிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி நிற்க வேண்டியிருக்க வள்ளுவரே. உண்மைதானப்பனே, அதுதான் புத்திசாலித்தனம். நமக்கு பகையான செயலை ஒருவன் செய்து விட்டாலும், நம்ம மன வருத்தப்படும்படியான ஒரு செயலை எதிராளி செய்து விட்டாலும், அப்போது அவனை எதிர்க்கும் சக்தி நமக்கு இல்லைன்னா கோபத்தை மனசுக்குள்ளே அடக்கிக்கிட்டு கோபத்தை மறைச்சிக்கிட்டு தான் நாம் நிற்கணும். தகுந்த சமயத்துக்காக, உரிய காலத்துக்காக காத்திருந்து நம்ம பகையை முடிக்கணும். இதைத்தான் பொல்லன ஆங்கே புறம்பேரார் காலம் பார்த்து உள்வேற்பார் ஒள்ளியவர்னு காலமறிதல் அதிகாரத்தில் 487வது குறளாக எழுதி வச்சேன். இது நாட்டை ஆளும் அரசனுக்கு பகைவர்கள் மீது படையெடுக்கும் போதும், பகைவர்கள் அவன் மீது படையெடுக்கும் போதும் கண்டிப்பாக கருத்தில் வச்சிருக்க வேண்டிய விஷயம். அடடா, மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கடைப்பிடிக்க வேண்டிய உன்னதமான விஷயத்தை 7 சீர்களில் எளிமையாக சொல்லிட்டீங்களே. பொல்லன ஆங்கே புறம்பேரார் காலம் பார்த்து உள்வேற்பார் ஒள்ளியவர். எதிராளி கை உயர்ந்து நம்ம கை தாழ்ந்திருக்கும் போது, நமக்கு பகையான செயலை எதிராளி செய்துட்டாலும் உடனே கோவப்படாமல் கோபத்தை மறைத்து கொண்டு பகை முடிக்க தக்க தருணத்துக்கு காத்திருப்பது தான் புத்திசாலித்தனம். புத்திசாலிகள் அப்படித்தான் செயல்படுவார்கள் அப்படின்னு அருமையாக சொல்லி புரிய வச்சிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.